நடிகர் கார்த்தி கொம்பன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி வேற ஒரு படம் நடிச்சே ஆகணும். அது வந்து யாருடைய பேனர்ல நடிக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, யாருடைய இயக்கத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற படத்தை இயக்குன கோகுல் அப்படிங்கிறவரு இன்னொரு படம் இயக்குறாரு. அந்த படத்துல வந்து கார்த்தி நடிக்க போறாரு. கார்த்திக்கு இந்த படத்துல என்ன மாதிரி ஒரு கெட்டப் அப்படின்னு கேட்டா, கொம்பன் படத்துலதான் வந்து பருத்தி வீரன் மாதிரியான ஒரு ஃபுல் கிராமத்து கெட்டப்ல வந்து நடிக்கிறாரு. அதை தொடர்ந்து வர்ற படமும் அதே சாயல்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நகரத்து பின்னணியை கொண்டுதான் இருக்கு இந்த படம். சோ நகரத்து பின்னணி இருக்கு அப்படின்னு சொன்னாலே படத்துல வர எல்லாருமே ஆஸ் யூஷுவல் மாடர்னா தான் இருப்பாங்க. இந்த படத்துல அந்த மாடர்ன் கெட்டப்புக்கு யாரு சூட் ஆவா அப்படின்னு யோசிச்சு ஸ்ருதி ஹாசன் ரொம்ப அற்புதமா இதுக்கு வந்து சூட் ஆவாங்க, பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஹாசனை கார்த்திக் ஜோடியா நடிக்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்ருதி ஹாசன் தரப்புல இருந்து இதுக்கு என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க நிறைய லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. உலகநாயகன் கமலஹாசன் எல்லா லாங்குவேஜ்லயுமே ஆர்வம் காட்டுவாரு. அவருடைய மகளான ஸ்ருதி ஹாசனுக்கும் அதே ஆர்வம் இருக்கு. ஹிந்தி, தெலுங்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல நடிச்சிட்டு இருந்தாலும் தமிழ்லயும் வந்து நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நடிக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்காங்க. 1 இயருக்கு ஃபுல்லா அவங்க பிஸி இருந்தாலும் இந்த படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு முன்னதா விஷாலோட பூஜை படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காங்க. சோ பூஜையை தொடர்ந்து அநேகமா தமிழ்ல கார்த்திக் கூட இவங்க அடுத்த படம் வந்து இந்த படமா பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ நம்மளும் கார்த்தியுடைய இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுவோம். அண்ட் இந்த படத்தை தயாரிக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டா, ஆஸ் யூஷுவல் ஸ்டுடியோ கிரீன் தான் தயாரிக்கிறாங்க.